வணக்கம். இது தமிழ் செய்தி யூடியூப் சேனல் வழங்கும் சிறப்பு அண்மை செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில் இன்று சம்பாய் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி நம்பிக்கை வாக்கெடுப்பை கோர இருக்கிறது. முன்னதாக முந்தைய முதல்வர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் பதவி விலகிய பின்பு அவருக்கு பின்பு போக்குவரத்து துறை அமைச்சரான சம்பாய் சோரனுக்கு ஆதரவாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி எம்எல்ஏக்கள் தங்களது ஆதரவு கடிதங்களை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் சமர்ப்பித்தனர். அதன் பின்பு அவர் பதவியேற்க அழைக்கப்பட்டு பதவியேற்று 2 நாட்களில் இன்று அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர இருக்கிறார். 81 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ள ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவையில் 41 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிற நிலையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணிக்கு மொத்தம் 48 எம்எல்ஏக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 29 எம்எல்ஏக்களையும், காங்கிரஸ் 17 எம்எல்ஏக்களையும், ஆர்ஜேடி 1 எம்எல்ஏவையும், சிபிஐ எம்எல் 1 இடங்களையும் வைத்திருக்கிறது. ஆக மொத்தம் 48 எம்எல்ஏக்கள். முன்னதாக இந்த எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் ஆளுகிற தெலுங்கானா மாநிலத்துக்கு ஹைதராபாத்தில் சென்று பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று கோர உள்ள நிலையில் அவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கைது செய்யப்பட்டிருக்கிற அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிற ஹேமந்த் சோரன் முன்னாள் முதல்வரும் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்காக அமலாக்கத்துறையால் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பு செலுத்திய பின்பு பாதுகாப்பாக திரும்ப அழைத்து செல்லப்படுவார். இந்த வாக்கெடுப்பில் கண்டிப்பாக சம்பாய் சோரனின் தலைமையிலான ஜேஎம் கூட்டணி 48 இடங்களை பெற்று அறுதி பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். மேலும் இதுபோன்ற புதிய அண்மை செய்திகளுக்கு இணைந்தீர்கள் தமிழ் செய்தி யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.